شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا نشهد لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد فقال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد ரப்பி சிதினி இல்மா. சர்வனைக்கும் படைத்து சரியான உன்னை ஆட்சி செய்யக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வை போற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாவீன்கள் தபாத்தாகின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றாலும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, நம்மளை நோக்கி மிக விரைந்து ரமலான்ல 3-10 2-10 இன்ஷா அல்லாஹ் கடக்க இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்தின் காரணமாக, அவனுடைய அன்பின் காரணமாக இந்த புனிதமான நடுப்பத்தியிலே அவனுடைய மகபிரத்தன் சொல்லக்கூடிய மன்னிப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் திருப்தி உன் தந்தையின் திருப்தியில் உள்ளது. உன் தந்தையின் வெறுப்பு இருந்தால் அல்லாஹ்வின் வெறுப்பும் இருக்கும். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் ஆசைப்பட்டார்களோ அப்படியெல்லாம் வளர்த்தார்கள். அத்தனைக்கும் அந்த பிள்ளை கட்டுப்பட்டது. ஒரு தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டதால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். சிறு குழந்தையாக இருக்கும் போதே மக்கமா நோக்கி வருகின்றார்கள். எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத, மனித சஞ்சராட்டம் இல்லாத, கால்நடைகள் இல்லாத, எந்த பொறுப்போச்சியும் வளராத பாலைவனத்தில் என்ன செய்தா வருகிறார்கள். அல்லாஹ் உத்தரவினாங்க. விட்ட பிறகு, அங்க வந்த பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். மனைவி கேட்கிறாங்க, போறீங்களே, கரை இல்ல, தண்ணி இல்ல, பழங்கள் இல்ல, சாப்பிடுக்கு எதுவுமே இல்லையே, குழந்தைய விட்டுட்டு போறீங்களே. ஒண்ணுமே பேசல. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கானா? தலையாட்டினாங்க. ஆமா, போயிட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு போதுமா. பச்சை குழந்தைய விட்டுட்டு போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்க பாலகன். அம்மாவுடைய மார்பகத்திலே அமுதம் சுரக்கவில்லை. அந்த அம்மா சபாமலையில ஏறுகின்றார்கள். ஓடி போய் ஏதாவது தெரிகின்றதா சாப்பிடுவதற்கு, யாராவது வரமாட்டாங்களான்னு. அங்க ஏறி பார்த்தால் இந்த மலை மருவா மலை பச்சையா தெரியுது. ஓமா வர்றாங்க, நடந்து வந்து பள்ளைய பாக்குறாங்க. பிள்ளை அது செய்து துடியா துடிக்குது. இந்த மலையில ஏறி பார்க்கிறாங்க, யாரும் நடமாட்டம் இல்லை. அங்க இருந்து பார்க்க இந்த மலை பசுமையா தெரியுது. வர்றாங்க, வரும்போது பாக்குறாங்க, பிள்ளையை பாக்குறாங்க. பிள்ளை என்ன செய்து பசியால் துடிக்கிறது. மார்பகத்திலே அமுதம் இல்லை. ஓடுகிறார்கள், அலைகின்றார்கள். 7 முறை ஓடுகின்றார்கள்.
பச்சை குழந்தை கத்துது, பெத்த மனம் துடிக்குது. அல்லாஹுடைய உத்தரவு, இஸ்மாயில் அவர்கள் காலை அடிக்கின்றார்கள், குடிங்காலை. ஜம்சம் நீர் பெருகின்றது. அம்மா ஓடி வருகிறார்கள், தாயை எடுத்து இந்த தண்ணியை குடிக்கின்றார்கள். அந்த அம்மாவும் அருந்துகின்றார்கள். தண்ணி வர வர இருக்க இருக்க பிடிக்கொண்டே போகுது, நிக்கல ஊத்து. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அப்படியே ஒரு அணையை போடுறாங்க. இதுக்கு மேல ஊருக்குள்ள வந்து நம்ம இருக்க முடியாது சொன்னாங்க. ஜம் ஜம், போதும் போதும், நீ வந்துச்சுன்னா முடியாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வந்து பார்த்தா அங்க பெரும் கூட்டமே இருக்கு. இந்த வழிபோக்குவரத்து போகவெல்லாம் போகும்போது பறவைகள் சுற்றுவதை பார்த்து இதே தண்ணி இருக்கு போல நினைச்சு வந்து போகுமலையும் வகுமலையும் இங்கே குடியிருந்தால் நன்றா இருக்குமே என்று நினைத்து சில குடும்பங்கள் தங்கி வியாபார குடும்பம் தங்கினார்கள். இப்படியே ஒண்ணு செஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா ஆள்கள் கூட ஆரம்பிச்சிச்சு. இப்ராஹிம் வந்து பாக்குறாங்க, கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹுடைய உத்தரவு, பச்சை குழந்தை 7-8 வயது நிரம்பக்கூடிய அந்த குழந்தைக்கு அல்லாஹுடைய உத்தரவு, கனவு காண்கின்றார்கள், உள்ள குழந்தையை அறுக்க வேண்டும் என்று. பெத்த தகப்பன் பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, ஒன்னு அறுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இந்த குழந்தை சொல்லுது, நான் பொறுமையா இருப்பேன், அல்லாஹ்வுடைய உத்தரவு அருங்கல். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை பாருங்கள். தகப்பனார் சொல்லுகிறார், பிள்ளை ஏற்கிறார். பிள்ளை சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய உத்தரவா, பரவாயில்லை. இதான் தகப்பனாருக்கும் பிள்ளைக்குள்ள உறவு. அப்ப தகப்பனார் எது சொன்னாலும் பரவாயில்ல, அறுக்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இந்த காலத்துல சொல்ல முடியுது, இந்த வழியில போகணும்னா அப்படித்தான் போவேங்கிறாங்க, இதை செய்யாதுன்னு அப்படித்தான் செய்வேங்கிறான், இது சாப்பிடாதுன்னா இதைத்தான் சாப்பிடுங்கிறான், இதை சாப்பிடாதமான்னு சொன்னா அதைத்தான் சாப்பிடுவேங்குது, இது இங்க போகாதுன்னு அங்கதான் போ, என்னை கூட்டு போகுது பொம்பளை பிள்ளைய. இது வேண்டாம், இது பாப்புக்கு அந்நிய ஆண்கள் பாப்பாது வேண்டாம் இந்த ஆடை சொன்னா அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க. அப்ப குழந்தை, அந்த பிள்ளை தகப்பனாரை சொல்லை கேட்டதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறுப்பது கத்தியை வைத்தும் கூட கத்தி அறுக்கல, கத்தி அறுபடல, தூக்கி வீசுறாங்க பாறைகள் மேல. பாறை சுக்குநூறாக நுழைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்த்தின் ஜிப்ரீல் மூலமா ஆட்டை இறக்கி வைத்தார். அந்த ஆடை கொடுத்த குர்பானி கொடுத்தார்கள். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவை அல்லாஹ் பொருந்தி கொண்டதினால் ஆட்டை அறுத்து கியாமத்து நாள் வரை அச்சிப்பது நாளுக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அறுத்தே ஆக வேண்டும். ஏன்? அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகள் வளர்த்ததன் காரணமாக அந்த பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்து உலகத்தை ஆட்சி செய்தது. செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் சமூகத்தில் ஒரு என்ன செய்ய இருந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனு கட்டுப்பட்டு நடந்தாங்க. அவன் காரணமா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவ்வளவு பெரிய அரக்கன் தேர்ந்து என்ன செய்ய தப்பிச்சாங்க. மதீனாவுக்கு போனாங்க. போகும் வழியிலே 2 பெண்கள் தண்ணிக்காக வேண்டி என்ன செய்தார்கள், அங்கே எடுத்து தடுமாறிகள், ஆண்கள் தான் நிற்கிறார்களே என்று வெட்கப்பட்டு நிற்கிற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறை தன்னால் என்ன செய்ய மூடிய தொடர்ந்து அந்த பெண்களுக்கும் வழிவிட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்கள் போய் சொல்கின்றார்கள். அப்படி அந்த மனிதரை கூப்பிட்டு வாங்கி சொல்கிறார்கள். கண்ணு தெரியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரப்படுகிறது. எல்லாத்தையும் விசாரிக்கின்றார்கள். எல்லா விஷயம் ஃபிரௌனுடைய விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கடைசியில அவங்க சொன்னாங்க, என் தோட்டத்துக்கு ஆள் இல்லப்பா, கொஞ்ச நாள் வேலை பார்க்கறியா? நாங்க வேலை பார்க்கிறேன். 8 ஆண்டுகள் வேலை பார்த்தாங்க, ஆடு மேய்ச்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளைய கட்டித்தரேன். அந்த பிள்ளை கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயு ஊமை. இந்த பிள்ளைய நீ கட்டிக்கிறியா? 8 வருஷம் வேலையை வாங்கிட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்படி ஒரு பிள்ளை இருக்கு, நீ கட்டிக்கிறியா? பரவாயில்ல.
கல்யாணம் முடிஞ்சு பாக்குறாங்க, அழகான கண்ணு, அழகான காது கேட்குது, நல்லா பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன எப்படின்னு. அந்த பெண்ணு நல்லதை தவிர கெட்டதை பார்க்க மாட்டான், நல்லதை தவிர கெட்டதை கேட்க மாட்டான், நல்ல விஷயங்களுக்கு கெட்ட பேச மாட்டான். ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை வளர்த்ததின் காரணமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை உம்மத்து அல்லாஹ் திருமணம் செய்து வைத்து சொன்னார். ஒரு தகப்பனாருக்கு அந்த பெண் பிள்ளை கட்டுப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் மூசா நபி அவர்களை திருமணம் செய்து வைத்தார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியாக இருக்குமாயின் அல்லாஹ் நேரான பதவியை கொடுக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை பிரிஞ்சு கிணத்துல போட்டாங்க. கொஞ்ச நாள் ஆட்சி, சிறைக்கெல்லாம் போனாங்க. தகப்பனா நினைத்தார், என் பிள்ளை இன்னைக்கு நாள் என்கிட்ட வந்துடும், என் பிள்ளை இன்னைக்கு நாள் வந்துடும், என் பிள்ளை தப்பு செய்யல, என் பிள்ளை உறுதியான பிள்ளை, என் பிள்ளை அல்லாஹ் கட்டுப்பட்ட பிள்ளை. அந்த நம்பிக்கை இருந்து தகப்பன்ட்ட நீண்ட நாள் போனது, சரித்திரம் பெருசு. தன் பிள்ளைகளே என்ன செய்யறாங்க, போறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சட்டையை கொடுத்து, இது உங்க தகப்பான்கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை வாங்கினாங்க, முகத்துல மூந்து காத்தாங்க, கண் பார்வை தெளிவானது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியானால் என் பிள்ளை வரும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கண் தெளிவை கொடுத்தார். சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளையார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, தன் தகப்பனுக்காக தகப்பனார் இறை தூதர் என்பதற்காக அத்தையும் சகித்துக் கொண்டதால் சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கினார். நெல்லையிலே ஒரு பத்திரிகையாளர் ஜெயந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் எழுதினார், மகனை கஷ்டப்பட்டு வளர்த்த பிறகு மகன் போய் சம்பாதிச்சுட்டு மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குது. அந்த பிள்ளை அம்மா அந்த சம்பளத்தை வாங்கி கல்ல முத்தம் கொடுத்து துவா செய்யுது. மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வருது, அம்மாட்ட கொடுக்குது. அம்மா சொல்லுது, உன்னை படித்து வாலிபமாக்கி உன்னை இந்த வேலைக்கு கொடுத்ததுக்கு உதவி செஞ்சது எல்லாம் உன் தகப்பம்பா, உங்க அத்தாட்ட போய் கொடுப்பா, அத்தாட்ட போய் துவா செய்ய சொல்லு. மகனார் சொல்கிறார், நான் சிறு வயதா இருக்கும் போது என் தகப்பனார் கையின் மேல இருந்துச்சு, நான் கீழே வாங்கினேன். இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கணும்னு மேல என் கையில் நிற்கும், என் தகப்பனார் கை கீழே நிற்குமே, அது எனக்கு வருத்தத்தை தருகிறது. அம்மா நீங்களே கொடுங்கள் சொன்னது. ஒரு தகப்பனாருக்கும் தகப்பனாருக்கும் மகனுக்குள்ள உறவு அந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் அளித்திருந்தான். 5 வருஷம் ஆச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட கேட்டா யாருப்பா உனக்கு பிடிக்கும், நான் அம்மா பிடிக்கும்னு சொல்லுது. 10 வயசு ஆச்சா அந்த பிள்ளைகிட்ட உனக்கு யார் பிடிப்பானா, அத்தா பிடிக்குது. ஏன்பா நேற்று வர அம்மான்னு சொன்னீங்க, ஆமா அம்மா பால் ஊட்டி சீராட்டி நிலாவை காட்டி பூனையை காட்டி அதை காட்டி இதை காட்டி எனக்கு சோறு ஊட்டுச்சு. இப்ப ஏன்பா அத்தாவை சொல்ற, அத்தா அதை இப்ப பைக்ல கூட்டு போறார், கடைகள்லாம் சுத்தி பார்க்கிறார், அதனால அத்தாவை பிடிக்கும். 15 ஆச்சு. இப்ப யாருக்கு அத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்கும், அத்தா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் நெய்யணும்னு ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. 20 வயசாச்சு, அந்த பிள்ளைகிட்ட போய் இருக்கிறாங்க, உனக்கு அத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ரொம்ப போர் அடிக்க அம்மா. அத்தா எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில குறுக்க வந்துகிட்டே இருக்காரு. 25 வயசாச்சு, அந்த சொல்லுது அந்த பிள்ளை, அம்மான்னு ஒருத்தி இருக்கா, அப்பனா அவனை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு சொல்றான். இந்த காலத்துல 30 வயசாச்சு, திருமணம் குறித்த பிறகு அவன் ஒரு தகப்பனாகும் போது தகப்பனார் அருமை தெரிகிறப்பதான். நம்ம அத்தாவுக்குள்ள பேசலன்னு எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காங்கன்னா அப்பாவோட
ஏன்னா பொண்டாட்டி தொல்லை, பிள்ளை தொல்லை, எல்லாத்தையும் சைக்கிள். நம்ம அப்பா இப்படித்தானே பார்த்திருப்பாங்க. கொஞ்சம் சிந்திக்க வேணும் பிள்ளைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல 8 சொர்க்கம் வச்சிருக்கான். அதுல ஒரு சொர்க்கம், 6வது சொர்க்கம் தகப்பன் வாபுல் வலது என்றே வச்சிருக்கிறான். தகப்பன் சொர்க்கம். ஏன் இந்த பிள்ளை வாழும் போது தகப்பனால் கட்டுப்பட்டு நடக்கும் என்றால் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே நுழைவிக்கின்றார் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்காக இருக்கின்றது. அபூதாவுத் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபன் சொன்னார், எங்க வாப்பா என் பையில இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்க அத்தா என் பையில திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியா? அத்தா கூட்டு வந்தாங்க. அவர் பாவம் கம்ப ஊனி ஆளை பிடிச்சி ஒரு வாழை கூப்பிட்டு வர்றாங்க. சொல்லலாம் கேட்டாங்க, உன் மகன் காணது இதுல இருந்து எடுத்தீங்களா? ஆமா எடுத்தேன். ஏன் எடுத்தீங்க? நான் நல்லா இருக்கும்போது, நான் வாலிமனாக இருக்கும்போது, நான் உழைச்சியின் பையில வைக்கும் போது என் பிள்ளை கேட்காம என் தந்து எடுப்போம். நான் கண்டுக்கிறே மாட்டேன். பிள்ளை தானே எடுத்து விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு முடியல, என் செலவு கூட இல்லை, அதனால போய் எடுத்துன்னு சொல்லும் போது அந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அழுக ஆரம்பிக்கிறாங்க. கண்ணில் தண்ணீர் வருது. சொன்னாங்க, ஒரு சொத்து பூரா தகப்பனுக்கிட்டேன், யாரை பத்தி நீ குறை சொல்ல வந்திருக்கிறாய்? ஆக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தகப்பனாருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. தகப்பனார் கோபப்பட்டால் அல்லாஹ்வே கோபப்படுகிறார். ஆக தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு சிம்மாத்தானாலும், டெல்லிக்கே ராஜாவானாலும் நீ பிள்ளைக்கு தகப்பனுக்கு பிள்ளைதான். நம்ம நினைக்கிறோம் அத்தா கண்ணனு குடிகார அத்தாவாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் தனிமையா உட்காந்து அல்லாட்ட கேட்பாரு, அல்லாஹ் நான் இப்படி போயிட்டேன், என் பிள்ளையாவது நல்ல வழியில போகணும் அழுகுவோம். தன் பிள்ளைக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சீவனம் இருக்கின்ற சொன்னால் எல்லா கஷ்டத்தையும் தன் தாங்கி சிரிக்காமல் அழுகாமல் தன் குழந்தைக்காக வேண்டி, தன் மனைவிக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, வானம் அவமானத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன் பிள்ளைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு தகப்பன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு தாயை மதிக்காமல் தகவல் நண்பன் சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தாயை மதிக்க மாட்டேங்கிறார்கள், தந்தையை மதிக்கிறார்கள். நண்பன் சொன்னா போதும் எல்லா விஷயத்திலும் நண்பனத்தை சொல்றாங்க. பெத்த தகப்பன் சொல்லி பிள்ளைகள் வெட்கப்படுகிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் உலகத்திலே தீனுடைய பிரச்சாரம் எட்டி வைத்து தகப்பனார் சொல்லுக்கு மீறியதன் காரணமாக அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டான் அவன். தகப்பன் சொல்லை கேட்டதன் காரணமாக எத்தனையோ நபிமார்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உயர்த்தி வைத்தார். விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பிள்ளையாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அங்கும் தந்தருள் புரிவானாக. வஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் அம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். السلام عليكم ورحمة الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه